பண்ண போகிறோம்னா ரோப்ளாக்ஸில் கிங் லேக்கர்ஸி தான் விளையாட போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டர் ஐலாண்டில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து இதான் ஃப்ரூட் வாங்கணும், அது சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு பவர் கிடைக்கும். இதான் ஃப்ரூட் கீப்பர் ஸ்டார்டர் ஐலாண்டில் தான் இருப்பான். அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் எத்தனை வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவோம். அடுத்தது இதான் காப்பர் கீ, இதை வச்சு தான் நம்ம ஃப்ரூட்லாம் வாங்க முடியும். அடுத்தது கோல்டு கீ, அயன் கீலாம் இருக்குது. அடுத்தது வியூன்னு கொடுத்தீங்கன்னா பாம்பு இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் கிடைக்கும். நம்ம ஃப்ரூட் அடுத்து என்னென்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். இது வந்து பாம் ஃப்ரூட்டு வேஸ்ட்டு, ஸ்பைக் ஃப்ரூட்டு வேஸ்ட்டு, ஸ்பைன் ஃப்ரூட்டு வேஸ்ட்டு, பாம் ஃப்ரூட்டு செம்ம ஃப்ரூட்டு, ஸ்பைன் ஃப்ரூட்டு வேஸ்ட்டு, ஸ்ட்ரிங் ஃப்ரூட்டு செம்ம ஃப்ரூட்டு, ஷேடோ கொஞ்சம், ஸ்பிரிட் ஸ்பைக்கும் அவ்வளோதான். அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ வாங்க நம்ம ஐலாண்டுக்கு போவோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1146 லெவலு. இப்போ நான் வந்து இந்த பெட்ரோல் ஃப்ரூட்டாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஓடு செம்மையா. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரியூ நேமு. இது வந்து ட்ரேடு பண்ணுறது. ஃப்ரூட்டை நம்ம ஒன்று கொடுத்தா அவங்க ஒன்று கொடுப்பாங்க. இது வந்து சும்மா இது பேகு பாருங்க. எத்தனை ஃப்ரூட் இருக்குது, கீழே இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. இது செம்ம ஃப்ரூட்டு, இது கொஞ்சம் உல்ஃபு செம்ம ஃப்ரூட்டு, ஜிராஃபு, ஸ்மோக்கு, ஸ்ட்ரிங்கு, பேரியர் கேவலம். அடுத்தது வெனமும் செம்ம ஃப்ரூட்டு, டெல்கினிசஸ் அதுவும் செம்ம ஃப்ரூட்டு, லவ்வும் செம்ம ஃப்ரூட்டு, கண்ட்ரோலும் செம்ம ஃப்ரூட்டு, லெப்போடு செம்ம, பாம்பு செம்ம ஃப்ரூட்டு, ரப்பர்லாம் லூஃபி தெரியுங்களா, லூஃபி மாதிரி. அடுத்தது மேமத்தும் செம்ம ஃப்ரூட்டு, புத்தான பெருசானா கொய்க்கும் செம்ம ஃப்ரூட்டு, ரம்பலும் செம்ம ஃப்ரூட்டு, பிராச்சியும் செம்ம ஃப்ரூட்டு. இதெல்லாம் சும்மா. இப்போ வாங்க நம்ம போய் அடிக்கலாம் எல்லாரையும். ஏன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகிக்கலாம். ஹோம் இருக்கா அதுக்கா நம்ம போய் பாருங்க. 7 6 5 4 3 2 1. என்னடா அதே எடுத்து வரோம். இப்போ நம்ம வந்து பறந்து தான் போகணும். பா தெரிக்குதுலே. அப்படியே வேற லெவலுப்பா. ஐயோ இப்போ நம்ம வந்து எல்லாரையும் போய் அழிக்க போகணும். ஜூம் பண்ணிக்கலாம். வீடு எடுத்துக்கிட்டு வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோதான், செத்துதான். அடுத்தது ரிப்பீட் கொஸ்ட்டு கேட்டு திரும்ப வருவான் பாருங்க. சத்தம் அப்புறம் வந்து என்ன லெவல் 1155 ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், இதுக்குள்ளே போயிட்டு இதுதான் மெயின்னா இது வந்து ஹெல்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது ஸ்வாடு வேஸ்ட்டு, ஸ்வாடு பண்ண தேவையில்லை. ஹெல்த்தும் ஃப்ரூட்டும் தான் முக்கியம் நம்மளுக்கு. நம்ம போய் கொஸ்ட் எடுத்துக்கலாம். வீடு கொஸ்ட் இப்போ நம்ம வந்து அடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்பரில் இருக்குது பார்க்குறீங்களா, நான் காமிக்கிறேன். தெரிக்குது. நீங்கள் ஸ்டார்டரில் இருக்குங்களா அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ போகலாம் ஸ்டார்டர். நம்ம வந்து டெலிபோர்ட் ஆகிட்டோம். டெலிபோர்ட் ஆகிட்டு
அசையவே கூடாது. அப்போ தான் டெலிபோர்ட் ஆவான், இல்லாட்டினா முடியாது. அதுதான் வந்துட்டவங்க. இப்போ நான் வந்து காமிக்கிறேன். பெட்ரோல் 2 வந்து பீட்டர்னு இருக்கும் ஃப்ரூட்டு. சரி காமிக்கிறேன். இப்போ எனக்கு பீட்டர் தான். எத்தனை சான்ஸ் வரும்? 0.050000 டபுள் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அது என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்கேன். கேட்டு கிடச்சிருக்கு, த்ரீம் கிடச்சிருக்கு, ஃப்ளேம் கிடச்சிருக்கு, ஐஸ் கிடச்சிருக்கு, மேக்மாவும் கிடச்சிருக்கு, ரம்பிள் கிடச்சிருக்கு, ஸ்பிரிட்டும் கிடச்சிருக்கு, ஆலோ கிடைக்கல, புத்தா கிடச்சிருக்கு, கிராவிட்டி கிடச்சிருக்கு, நாமத்து கிடச்சிருக்கு, பெனமும் கிடச்சிருக்கு, பேரியர், ஷேடோ, ஸ்ட்ரிங்கு, வில்ஃபெலாம் கிடச்சிருக்கு, வாமு, ஸ்பைக்கு, ஸ்பின்னெல்லாம் கிடச்சிருக்கு. எல்லாமே எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரம்பிளும், இங்கே பாருங்கள் ரம்பிளும் குயிக்கும் பவரான ஃப்ரூட் இருக்குதுன்ட்டு. இது வந்து லெவலாக பண்ணுவோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சி, செகண்ட் சி, தேர்டு சி தான் லாஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சி இருக்கேன். நான் ஏற்கனவே அவேகனிங் தான் பண்ணிட்டேன். அவேகனிங் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து சரி தெரிக்குதா? நான் எப்படி போகிறேன் பாருங்க. இப்படி இருக்கா? எப்படி சமல இப்போ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே போனீங்கன்னா செத்துருவீங்க நீங்கள் வந்து. ஏன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க ஹெல்த்து குறையாது. அது போக போக தான் ரொம்ப கம்மியாகும். ஜெம்ஸ் இருக்குது, அது வந்து டைமண்ட் மாதிரி தான் ஆகும். போய் இவனை அடிக்க போகிறோம். அப்புறம் வந்து வைக்கிறோம் சொட்டாவோ பண்ணிட்டோமா. பெட்ரோல் இருந்தால் பீட்டர்னு இருக்கும் வச்சுருக்காங்க. நல்லா அவேக்கனிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். செம்மையாக நம்ம வந்து செகண்ட் சீலாக போகும்போது செம்மையான ஃபுட்லாம் கிடைக்கும். நம்ம செகண்ட் சீலாக போகும்போது நமக்கு செம்மையாக யூஸ் ஆகும் அந்த ஃபுட்லாம். நல்லா செத்துருவாங்க. எடிட்ஸ் ரெண்டு அடி தான். ரிப்பீட் கொஸ்ட்டு கொடுத்தோம்னா வந்துடும். இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அடிக்கலாம். அடிக்க போகிறோம். நம்ம வந்து லீடர் சாமி மாட்டிக்கிறான். பாருங்க இப்போ நான் வந்து 1172 இருக்கேன். செம்ம ஹை கிளாஸ் சர்ஜரி தான் பேச. இருக்குல்ல பேண்டிட்டரு என்ன போனா
வீடியோ கரெக்டாக வந்துடும். நெட்டு வர மாட்டேங்குது. எப்படி லேக் ஆகுது செகண்ட்ஸ்லாம் பண்ணோம்னா செம்மையாக ஆகும். சரி இப்போ நம்ம போய் ஃப்ரூட் ஸ்மெல் பண்ணலாம். காற்றில் நம்ம போயிடலாம். இப்போ நம்ம வந்து டெலிபோர்ட் ஆகிட்ருக்கோம். அது வந்து வெயிட் பண்ணுவோம். இந்த பறக்கிற சவுண்ட் தான் எனக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. வெறுப்பாகவே இருக்குது. என்ன ஃபுட் கிடைக்குது எல்லாமே வேஸ்ட் ஃபுட் தானா. சரி ஒரு 4 ஃபுட்டு ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஃபுட்டு வேஸ்ட்டு மொத்தம் ஃபுட்டு வேஸ்ட்டு தான். ஆமாம் வேஸ்ட்டு. இது பாம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. செம்ம வேஸ்ட்டு ஃபுட். நல்லா ஃபுட் தான். ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களாம் செம்ம ஃபுட்டு, அவங்களுக்குலாம் செம்ம ஃபுட்டு. அதெல்லாம் சமைக்கிறாங்க. எனக்கு செம்ம ஃபுட் கிடையாது. செம்ம லூஸு ஃபுட்டு எனக்குலாம். உங்களுக்கான செம்மையாக இருக்கலாம். என்னடா இது தெரியவே மாட்டேங்குது, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோதானா? அவ்வளோதாங்களா? திரும்ப போகல வந்துட்டு பண்ணுவேனா? ஓகே நம்ம பார்க்குறீங்களா? நாளே சுற்றுறாங்க. அப்பையிலேருந்து நான் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். அதனால தான் நான் வந்து லெவல் இருக்கேன். இத்தனை மாதம்னா நான் ஒரு 2 மாதம் இருக்கும். அப்போலேருந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன், அடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். அதனால தான் இவ்வளோ லெவலை பண்ணேன். அது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்கன்னா. சரி இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வரும் பாருங்கள். நான் வந்து பார்ட் 2 வரும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நான் வந்து வைக்க போகிறேன். பை காய்ஸ், வெல்கம். பை காய்ஸ்.